சில்வர், கோல்டு இன்னைக்கு வந்து பயங்கரமா ராலி ஆகுது. ஸோ, அதுக்கு ஈக்குவலா நெக்ஸ்ட் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து ராலி ஆக போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? அது என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். இப்ப கொஞ்ச நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா, சில்வரும், கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைலயே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ, அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் தான். ஸோ, காப்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பயங்கரமான டிமாண்ட கிரியேட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச்சாளர்கள் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் ஏன் வந்து காப்பர் வந்து இவ்ளோ பெரிய டிமாண்ட கிரியேட் பண்ண போகுது? ஸோ, நெக்ஸ்ட் ராலி ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்பரோட இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ, இயர் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அதிகமாயிட்டு இருக்கு அதோட டிமாண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ, அதுல யூஸ் பண்ற மோட்டார்ஸ், பேட்டரீஸ், சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஸோ, இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, காப்பர் வந்து பயங்கரமா தேவைப்படுது. ஸோ, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ், ஏஐ இன் டேட்டா சென்டர்ஸ் ஸோ, இது எல்லாத்துக்குமே வந்து காப்பர் பயங்கரமா தேவைப்படுது. ஸோ, அதோட டிமாண்ட் வந்து அதிகமாவே இருக்கு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஃபியூச்சர் வந்து காப்பர் தான். ஸோ, நீங்க வந்து காப்பர நோக்கி போங்க அப்படின்னு சொல்லி நெறைய ரிசர்ச்சாளர்கள் சொல்றாங்க. ஸோ, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.